ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி குக்கீஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு 10 முக்கியமான கணக்குகள் வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள், நிச்சயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல் கணக்கு வந்து CAT FDW IGZ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மூணுக்குள்ள ரிலேஷன் என்னென்னு கண்டுபிடிச்சா தான் இதுக்கு அடுத்து வரக்கூடிய டேம் வந்து என்னன்ட்டு நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதான் வந்து கேட்டிருக்காங்க. இப்போது சிக்கும் எஃப்க்குள்ள ரிலேஷன் வந்து என்ன? சிக்கும் வந்து எஃப்க்குள்ள ரிலேஷன் என்ன? DEF. அப்போது மூணாவதாக வருது. சிக்கும் இது எஃப்க்குள்ள ரிலேஷன் வந்து +3ன்னு இருக்குது. அதே போல் தான் ஏக்கும் டிக்குள்ள ரிலேஷனும் +3 தான், டிக்கும் டபிள்யூக்கும் உள்ள ரிலேஷனும் +3 தான். அதுதான் கான்செப்ட். இப்போ IGZ அது கூட +3 வந்து கூட்டினா என்ன வரும்? I கூட +3 கூட்டினா வந்து என்ன வரும்? L வரும். G கூட +3 கூட்டினா J வரும். Z கூட +3 கூட்டினா C வரும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் D, LGC. அடுத்த இரண்டாவது கணக்கு 02814, அப்போ வந்து 5வது டேம் வந்து என்ன வரும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இதில் வந்து எப்படின்னா இந்த கான்செப்ட்டு 1² - 1 எவ்வளவு? 0. 2² - 2 வந்து எவ்வளவு? 2. 4 - 2 2. அடுத்து 3² வந்து 3ன்னு போடக்கூடாது. இதில் வந்து மொதல் வேல்யூ வந்து -1ம், ரெண்டாவது வேல்யூ வந்து -2ம், மூணாவது வேல்யூக்கு வந்து 1 தான் வரும், நாலாவது வேல்யூக்கு வந்து 2 வரும். அப்போ 3² - 1 வந்து 8. 4² - 2 அதோட வேல்யூ எவ்வளவு? 16 - 2 14. அப்போ 5வது டேம் வந்து என்னது? 5² - 1. 5² - 1னா 25 - 1 24. ஆன்சர் வந்து 24. அடுத்த கணக்கு பார்ப்போம். 100 ஆட்கள் ஒரு வேலையை 7 நாட்களில் முடிக்கக்கூடும் எனில் அதே வேலையை 35 நாட்களில் முடிக்க எத்தனை பேர் வந்து தேவைப்படும்? ஓகேவா? இந்த கணக்கை வந்து எந்த மெத்தடில் வேணாலும் செய்யலாம். இந்த மெத்தட் செஞ்சால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இங்கே வந்து ஆட்கள் 100 ஆட்கள், இங்கே வந்து நாட்கள் 7 நாட்களில் வந்து முடிக்கிறாங்க. அப்போது 35 நாட்களில் முடித்தா எத்தனை பேர் வந்து தேவை? இதான் வந்து கணக்கு. ஓகேவா? இப்படி எழுதிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து என்ன இருக்குது? நாட்கள் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. இப்போ நாட்கள் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு நினச்சிக்கோங்க. அப்போ வந்து நமக்கு வந்து ஆட்கள் வந்து குறைஞ்சிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். 100 பேர் செஞ்ச வேலையை வந்து 7 நாளில் முடிச்சிட்டாங்க. அப்போ ஆள் குறைஞ்சா நாள் வந்து கூடும். இதுதானே கான்செப்ட்டு. இப்போ ஒரு வேல்யூ கூடி ஒரு வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆச்சுன்னா அது பேர் வந்து எதிர்மாறல். ஓகேவா? அது பேர் வந்து எதிர்மாறல். அதே இது இப்படி இருக்குது. ஒரு பென்சில் 10 ரூபா, 10 பென்சில் வந்து எவ்வளவு? 100 ரூபா. இதில் வந்து என்ன இருக்குது? பென்சிலோட விலையும் கூடியிருக்கு, பென்சிலோட எண்ணிக்கையும் கூடியிருக்கு. ரெண்டுமே கூடியிருந்தால் அது வந்து நேர்மாறல். ஓகேவா? இதுதான் வந்து கான்செப்ட். இப்போ நேர்மாறல்னால் எப்படி செய்யணும், எதிர்மாறல்னால் எப்படி செய்யணும்னு பார்ப்போம். இந்த கணக்கு வந்து எதிர்மாறலில் கொடுத்துருக்கு. எதிர்மாறலில் கொடுத்தா மேலே உள்ள வேல்யூ ரெண்டையும் அப்படியே பெருக்கி கீழே உள்ள வேல்யூவால் டிவைட் பண்ணிடணும். டிவைட் பண்ணி கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் வந்து எக்ஸு. இப்போ 1 7 7, 5 35, 1 5 5, 25 100. அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளவு? 20. 20 ஆட்கள் வந்து தேவை. 35 நாட்களில் வந்து அந்த வேலையை முடிக்க 20 ஆட்கள் தேவை. அதே வந்து நேர்மாறல் அப்படின்னா வந்து குறுக்கு பெருக்கல் பார்க்கணும். ஓகேவா? 100 100 டிவைடட் பை இங்கே எவ்வளவு இருக்குது? பைத்தா 100. ஓகேவா? 100 டிவைடட் பை 100 இந்த மாதிரி வரும், குறுக்கு பெருக்கலாக வரும். ஓகேவா? அவ்வளோதான். அடுத்தது 36 வினாடி என்பது 1 மணி நேரத்தில் எத்தனை சதவீதம் ஆகும்? ஓகேவா? இது வந்து வினாடியில் இருக்குது, இது வந்து மணிக்கணக்கில் இருக்குது. அப்போ இந்த மணியை வந்து வினாடியில் வந்து மாற்றணும். மணியை வந்து வினாடியில் மாற்ற எப்படின்னா 60 வினாடி வந்து 1 நிமிடம். அதே போல் 60 நிமிடம் தான் வந்து எவ்வளவு? 1 மணி நேரம். அப்போ இந்த 2 பெருக்குன்னு அண்ட் வந்துருமா வினாடிக்கு? 3600 வினாடி இங்கே என்பது தான் வந்து 1 மணி நேரம். அப்போ நமக்கு 3600 வினாடி கிடச்சிட்டு. அப்போ 36 வினாடிங்க என்பது 1 மணி நேரத்தில். ஓகேவா? 3600 வினாடியில் வந்து எத்தனை சதவீதம் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. 0 0 கேன்சல் ஆயிரும், 0 0 கேன்சல் ஆயிரும், 36 கேன்சல் ஆனால் 1%. ஓகேவா? 1%. ஆப்ஷன் பி 1% வந்து கரெக்டான ஆன்சர். என்ன ஒன்றும் கிடையாது, வினாடின்னு இங்கே கொடுத்துருக்காங்க. 1 மணி நேரத்தை வினாடியை மாற்றோம்னா 3600 வினாடி. அது போட்டால் அடி கொடுத்தா முடிஞ்சு. 36 டிவைடட் பை 3600 இன்ட்டு சதவீதம்னால 100 போகிறோம். 0 0 0 0 கேன்சல், 36 கேன்சல். அப்போனா 1% தான் ஆன்சர். ஓகேவா? ஈஸியான கணக்கு தான். அந்த மாற்ற மட்டும் நம்ம தெரிஞ்சிருக்கணும் ஃபஸ்ட்டு. அடுத்தது ஒரு எண்ணெய் 12% கூட்டும்போது 224 கிடைத்தால் அந்த எண்ணெய் வந்து காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கணக்கெலாம் வந்து நீங்கள் இப்படி எழுதி பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். x + 12% = 24
224 அப்படின்னு எழுதி பண்ணால் கஷ்டமாக இருக்கும். அதே வந்து நீங்கள் டேரெக்டாக ஆன்சர்லேருந்து செஞ்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து இந்த 200 எடுத்துக்கணும். ஃபுல் வேல்யூ எதுவோ அதை எடுங்க. இல்லை ஃபுல்லாக எது கொடுத்துருக்காங்க 200 தான் வந்து ஃபுல் டேமாக இருக்குது. அப்போ 200 எடுத்துக்கிடும். 200ல் 12% பார்த்தா ஆன்சர் ஈஸியாக வந்துடும். ஓகேவா? 0 கேன்சலு 24. ஓகேவா? 24. அப்போ 200ங்குது ஆப்ஷனு, 24 ஆட் பண்ணால் எவ்வளவு? 224. அதானே கேட்டிருக்கான். 200ங்குது நம்ம வேல்யூ, அது கூட வந்து 12% வந்து கூட்டினா வந்து எவ்வளோ வருது? 12%ங்குது 24. அப்போ 224 கிடச்சிட்டா. நீங்கள் ஆப்ஷன்லேருந்து செஞ்சால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த மெத்தடில் செஞ்சால் கொஞ்சம் கஷ்டம்தான். ஆப்ஷனில் எப்போவும் வந்து முழுமையான நம்பரை எடுங்க, ஈஸியாக வந்து கணக்கு வந்து முடிஞ்சிடும். அடுத்தது A/B = 2:5 மற்றும் B/C = 4:1, A/B/C என்பது என்ன? இந்த மாதிரி கணக்கு அப்படி கேட்டாலே வந்து நம்ம வந்து எதையாட்டும் ஒரு டேம் வந்து ஈக்குவல் பண்ணணும். காமனாக கொடுத்துருக்குற டேம். இப்போ என்னது? A/B வந்து எவ்வளவு? 2:5. B/C வந்து 4:1. இல்லை ஈக்குவலாக கொடுத்துருக்குது வந்து என்னது? B தான் வந்து 2 இடத்துல வரணும். அப்போனா வந்து இதை ஈக்குவல் பண்ணணும். 5க்கும் 5ம் 4 ஈக்குவல் பண்ணணும்னா வந்து எல்சிஎம் எடுத்தால் எவ்வளோ வரும்? 20 வரும். அப்போது 20 வரணும். இப்போ மேலே 20 வரணும்னா 5 வந்து எதால் பெருக்கினா 20 வரும்? 4ஆல் பெருக்கினா 20 வரும். கீழே வந்து எதால் பெருக்கினா 20 வரும்? 5ஆல் பெருக்கினா 20 வரும். அப்போது 4ஆல் பெருக்கினா 8, 5ஆல் 20, இங்கே கீழே 20 தான் வரும். இங்கே 5 ஆன்சர் வந்து 8:20:5. இந்த 3 டேமே வந்து ஒரே நம்பரால் வகுக்க முடியும்னா வகுக்கலாம். இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது டிவைட் பண்ண முடியாது. அதனால் இதுதான் ஆன்சர் 8:20:5. அடுத்த கணக்கு பாருங்கள். 3 பேர் தினமும் 3 மணி நேரம் வேலை செய்து 3 இயந்திரங்களை 3 நாட்களில் பொறுத்துவர் எனில் 4 பேர் தினமும் 5 மணி நேரம் வேலை செய்து 9 நாட்களில் எத்தனை இயந்திரங்களை பொறுத்துவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கணக்குக்கு வந்து ஒரு சிம்பிள் ஒரு ஃபார்முலா உண்டு. என்னென்னா ஆட்கள் இன்ட்டு நாட்கள் இன்ட்டு நேரம் இன்ட்டு டிவைடட் பை வேலை. ஓகேவா? இது வந்து குரூப் 1 செய்கிறாங்க. அதனால் ஆட்கள் 1, நாட்கள் 1, நேரம் 1, வேலை 1. அதுமாதிரி குரூப் 2 செய்வாங்களோ, அதனால் அவங்களுக்கும் இதே ஃபார்முலா தான். ஆட்கள், நாட்கள், வேலை. அவங்களுக்கு வந்து 2ன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, போதுமானது. ஓகேவா? இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் வந்து ஈஸியாக வந்துடும். இப்போ கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க? 3 பேர் 3 மணி நேரம் 3 நாட்கள் வேலை செஞ்சு எத்தனை வேலைங்குது என்னது? அந்த இயந்திரத்தை பொறுத்தது தானே வேலை. அப்போ இயந்திரம் தான் வேலை. 3 இயந்திரத்தை பொறுத்துறாங்க, அதான் வந்து வேலை. அப்படி இருக்கும்போது 4 பேர் 5 மணி நேரம் வேலை செய்து 9 நாட்கள் வந்து எத்தனை இயந்திரங்களை வந்து பொறுத்துவார் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இதான் வந்து கணக்கு. அப்போ வந்து இந்த எக்ஸை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு மீதி எல்லாம் இங்கிட்டு கொண்டு வந்தால் ஆன்சர் வந்துடுமா? ஓகேவா? அப்படின்னா வந்து எப்படி வரும்? இந்த 3 வந்து இங்கே கீழே வருமா? ஓகேவா? அப்படின்னா x = 4 × 5 × 9 × இந்த 3 வந்து இங்கே போயிருமா? 3 கீழே டிவைடட் பை 3 × 3 × 3 இப்படி தானே இருக்கும். இப்போ 3 கேன்சல் பண்ணிடலாம். 1 3 3 3 9 9 கேன்சல் பண்ணிடலாம். 4 5 20. அப்போ x = 20. 20 இயந்திரங்களை வந்து அவங்க வந்து பொறுத்துவாங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 20. அடுத்த கணக்கு வந்து ஏ மற்றும் பி ஆகிய இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை 12 நாட்களில் முடிக்கின்றனர். ஏ மட்டும் தனியாக அந்த வேலையை சேர்ந்து 12 நாட்களையும் பி எத்தனை நாட்களும் முடிப்பார்னு கேட்டிருக்காங்க. இந்த கணக்கை கொஞ்சம் தெளிவாக பாருங்கள், அப்போ தான் புரியும். A + B இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை வந்து 12 நாட்களும் முடிக்காங்க. ஏ மட்டும் அந்த வேலையை வந்து 20 நாட்கள் முடிக்கிறார். அப்போ பி வந்து எத்தனை நாட்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கணக்கு வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு இந்த 2க்குமே வந்து எல்சிஎம் எடுங்க. 12க்கும் 20க்கும் வந்து எல்சிஎம் எடுத்தால் எத்தனை வரும்னா வந்து 60 வந்து எல்சிஎம் வரும். ஓகேவா? 60 வந்து என்னென்னா இவங்க செய்கிறாங்களா அந்த வேலை தான் இந்த 60 கேக்குன்னு வச்சுக்கணும். ஓகேவா? 60 கேக் வந்து மொத்தம் செய்யணும். ஏயும் பியும் 12 நாட்களில் வந்து 60 கேக் செய்கிறாங்க. ஏ மட்டும் வந்து 20 நாட்களில் 60 கேக் செய்கிறாரு. அப்போ பி வந்து எத்தனை நாட்களில் 60 கேக் வந்து செய்வார்? இதுதான் வந்து கணக்கு. ஓகேவா? இப்போ ஏக்கு பார்ப்போம். ஏ வந்து 20 நாட்களில் 60 கேக் செய்கிறாருன்னா 60 கேக் டிவைடட் பை 20ன்னு போட்டால் ஒரு நாளைக்கு எத்தனை கேக்குன்னு கண்டுபிடிச்சிடலாமா? ஒரு நாளைக்கு எத்தனை கேக்? 3 கேக் வந்து செய்கிறாரு. ஓகேவா? A + B = 12ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 12 நாட்கள். 12 நாட்களில் வந்து 5ஆல் பெருக்கினா தானே 60 வரும். ஒரு நாளைக்கு 5 கேக் செஞ்சால் 12 நாட்களில் வந்து 60 கேக் வரும். ஏ வந்து ஒரு நாளில் எத்தனை கேக் செய்கிறாரு? 3 கேக் செய்கிறாரு. அப்போ பி வந்து எவ்வளோ செய்வார்? மொத்தம் 2 பேர் சேர்ந்து செய்யக்கூடிய கேக்குகள் வந்து 5. அப்போ பி வந்து எத்தனை நாளில் எத்தனை கேக் செய்வார்? 2 கேக் செய்வார். அப்போது ஏ 3 பி வந்து 2னா 60 கேக் வந்து செய்யணும். ஒரு நாளைக்கு 2ன்னு செஞ்சால் எத்தனை நாட்கள் வரும்? 30 நாட்கள் வரும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 30 நாட்கள். அடுத்த கணக்கு பாருங்கள்.
640 45% ப்ளஸ் 450 64% இஸ் ஈக்குவல் டு 1440 டேஷ் சதவீதம் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இந்த ரெண்டு சதவீதத்தையும் கூட்டி அங்கே உள்ள சதவீதத்தை வந்து கண்டுபிடிக்கணும். இது கொஞ்சம் பெரிய கணக்கு தான். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், 640 இன்ட்டு 45% இதான் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து என்ன வரும், 0 0 கேன்சல் ஆயிரும். 4 5 5 9 5 45 ஈரஞ்சா 10 4 2 32 32 டிவைடட் பை 9 இன்ட்டு 9 போட்டால் எவ்வளவு, 1 9 9 20 18 8 மிச்சம் 1 9 27 28 288 வருது. ஓகேவா? இதுக்கு வந்து 288. அப்போ 450 இன்ட்டு 64%. அப்படின்னா இதுக்கு எவ்வளோ வருதுன்னா 0 0 கேன்சல் ஆயிரும். 4 2 32 2 10 4 5 5 9 5 45. ஓகேவா? இதுவும் அதே தானே வருது. 32 இன்ட்டு 9னா இதுவும் எவ்வளோ வரும், 288 தான் வரும். அப்போ 288 288 எவ்வளவு, 576 வருது. ஓகேவா? இந்த 576 வந்து இதில் எந்த பர்சன்டேஜ் போட்டால் வரும் அப்படின்ட்டு பார்க்கணும். ஓகேவா? இதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபுல் பர்சன்டேஜ் தான் எப்போவுமே எடுக்கணும். 40 50 வந்து எடுங்க, மீதி உள்ளது எடுக்காதீங்க. இந்த ரெண்டும் வரலைன்னா தான் மீதிக்கு போகணும். இப்போ வந்து 40 எடுப்போம். 1440 இன்ட்டு 40%. அப்படின்னா வந்து எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். 0 0 கேன்சல், இந்த 0 இந்த 0 கேன்சல். 144 இன்ட்டு 4 நன்னாங்க 16 மிச்சம் 1 ஒரு நன்னாங்க 16க்கு 6 6 6 1 7 ஒரு நாள் 4 இங்கே 1 இருக்குமா, 1 5 576 இங்கிட்ட 576 வருது. அப்போ வந்து ரெண்டு ஈக்குவல் பண்ணக்கூடிய ஆன்சர் வந்து எடுது 40%. இது எதுக்கு இங்கே 576ன்னு இருக்குது. ஓகேவா? 4 மட்டும்தான் பெருக்கினா 6 வரும், மிச்சம் எதுலேயும் வராது. இந்த 40 எடுக்கலாம், இல்லைன்னா 54 எடுக்கலாம். ஓகேவா? இல்லைன்னா வராது. எப்போ முழுமையான இதே எடுங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். அடுத்த கணக்கு பாருங்கள். ஒரு பொருளின் விலை 80லிருந்து 100ஆக உயர்கிறது எனில் உயர்வு சதவீதம் எவ்வளவு? 80லேருந்து 100 கூடுதுன்னா எவ்வளோ ரூபா கூடுது, 20 ரூபா வந்து கூடுது. ஓகேவா? 80 ரூபாவில் இருந்து 20 ரூபா வந்து எவ்வளோ சதவீதம், அதுதான் வந்து ஆக்சுவலாக நம்ம கண்டுபிடிக்கணும். 80ல் வந்து 10%னா 8, 20%னா 16 ரூபா, 25%னா எவ்வளவு, 20 ரூபா. அப்போ நமக்கு 20 ரூபா கூடுது. எப்போ கூடுது, 20%. 80 ரூபாவில் 25%னா தான் வந்து 20 ரூபா கூடுது. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 25%. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். பாய்.